முதலமைச்சர் பேசினார். ஆகவே சமூக நீதி என்று சொல்லுகின்றதான இந்த இடத்துல இந்த அரசானது ஆர்ப்பாட்டத்துக்கு வரை தந்து கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர்களை வருகான விழாக்கள் சார்பாக வரவேற்கிறோம். அண்ணன் ஜெகன்மூர்த்தியா, அண்ணன் ஜெகன்மூர்த்தியா, அண்ணன் ஜெகன்மூர்த்தியா, இளம் புரட்சியாளர், பட்டியலின மக்களின் தலைவர், எங்கள் பாதுகாவலர், தமிழகத்தின் விடுதலை அண்ணன் ஜெகன்மூர்த்தியா. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். புரட்சி பாரதம் கட்சி நடத்தும், புரட்சி பாரதம் கட்சி நடத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஜெகன்மூர்த்தி தலைமையிலே, ஜெகன்மூர்த்தி தலைமையிலே நாடு தழுவிய போராட்டம், நாடு தழுவிய போராட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழகத்தை ஆளும் திமுக அரசு, தமிழகத்தை ஆளும் திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு முறையா வழங்கு, பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு முறையா வழங்கு, கட்டுப்படுத்து 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 சாதி ரீதியிலான வன்கொடுமையை, சாதி ரீதியிலான வன்கொடுமையை கட்டுப்படுத்து 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 கட்டுப்படுத்து. மாடல் ஆட்சியே சமூக நீதி எங்கே போச்சு, சமூக நீதி எங்கே போச்சு. சட்ட மேதை அம்பேத்கர், சட்ட மேதை அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்னவாச்சு, எழுதிய சட்டம் என்னவாச்சு. பஞ்சாயத்து தலைவர்களுக்கு உரிமை இல்லை, பாதுகாப்பு இல்லை, உரிமை இல்லை, பாதுகாப்பு இல்லை. பள்ளி படிக்கும் மாணவனுக்கு, பள்ளி படிக்கும் மாணவனுக்கு சாதி சாயம் பூச்சாச்சு, சாதி சாயம் பூச்சாச்சு. கல்லூரி வளாகத்திலும், கல்லூரி வளாகத்திலும் சாதி முதல் அதிகமாச்சு, சாதி முதல் அதிகமாச்சு. நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் இயக்கத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்றால், தமிழகம் முழுக்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக நெல்லை மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே ஆணவத்தின் உச்சிக்கே சென்று தீண்டாமை, வன்கொடுமை மிக இந்தியா துணை கண்டத்திலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இது போன்ற கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ மாநிலங்கள் மதவெறி, சாதிவெறி இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அதிகமாக இந்த ஆணவ கொலைகளும், தீண்டாமைகளும், வன்கொடுமைகளும், சாதி ஆணவ போக்குகளும் தமிழகத்திலே தான் நடக்கிறது. ஆனால் இங்கே கேட்டால் இது சமூக நீதி அரசு என்றும், திராவிட மாடல் அரசு என்றும், இது பெரியாருடைய மண்ணு என்றும், இங்கே எந்த விதமான மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சமூக நீதி அனைவருக்குமான அரசு என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளர்களால் தான் இங்கே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்காரர்களே உடந்தையாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சம்பவம் தான் மிக வேதனையாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதுக்கோட்டை மாவட்டத்திலே வேங்கவேல் பகுதியிலே குடிநீரிலே மலத்தை கலந்து அந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் ஆகி உடல் பாதிப்புக்கு பிறகு இது குடிநீரிலே மலம் கலந்திருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் யார் சொன்னார்களோ அவர்களே குற்றவாளி என்று அறிவிக்கின்ற இந்த அரசை நாம் என்ன சொல்லுவது? யார் தப்பை கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களே தான் தப்பு செய்தார்களே என்றால், அவர்களே குடிநீரிலே மலத்தை கலந்து அவர்களே குடித்து அவர்களே உயிருக்கு ஆபத்தான உபாதைகளை அனுபவித்து மருத்துவமனைக்கு செல்வார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே
ஆதி திராவிடர்களுக்கு எதிரான அநீதி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசை கண்டிக்கின்ற வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சி பாரதம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் தழுவிய தமிழகம் முழுவதும் நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசினுடைய காதுகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று கோட்டையினுடைய கதவை தட்டுவதற்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பட்டியலின மக்களுக்கு இப்போ இந்த அரசு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும். இனிமேல் எந்த ஒரு பட்டியலின மக்களும் தமிழகத்தில் எந்த மூலையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் புரட்சி பாரதம் இங்கே இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசு இப்ப கொண்டு வந்தது மக்கள் தொகையின் அடிப்படையில இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு காலத்துல மத்திய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது காங்கிரஸ் அரசு நினைக்கிறேன், இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது. அப்போ 2 குழந்தைகள் மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தையே பெற்றுக்குவானா, உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தைன்னு சொன்னாங்க. ஆனா இது போல சொன்னதுனால தான் தமிழகத்துல மக்கள் தொகை கட்டுப்படுத்தினாங்க. ஆனா இதே வட மாநிலங்களில இந்த கட்டளைய, இந்த அரசனுடைய ஆணையை யாரும் பின்பற்றல. அங்க 4 குழந்தை 5 குழந்தைன்னு பெற்றுக்கினாங்க. அப்படி இருந்தாலும் கூட அனைத்து மாநிலங்களும் கணக்கெடுக்கின்ற பொழுது, மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற பொழுது இது தமிழகத்திலும் சரியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை தான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் மாநிலங்கள் அனைத்தும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு காரணமும், வட மாநிலங்கள் அனைத்துமே ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற மாநிலங்கள் என்றும், தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே மக்கள் தொகை அடிப்படையில இங்கு அதாவது பாராளுமன்ற தொகுதியும் சட்டமன்ற தொகுதியும் குறைப்பதற்காக இன்றைக்கு இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 39 தொகுதியில் குறைந்தபட்சம் 8 தொகுதியிலாவது குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல கேரளா மாநிலத்திலும் 4 தொகுதிகளும், ஆந்திராவில் 2 மாநிலத்திலும் சேர்த்து 8 தொகுதிகளும், கர்நாடகாவில் இதே போன்ற 7 தொகுதிகளும் ஆக மொத்தத்திலே ஒரு பலத்தை குறைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஆளுகின்ற, இன்னும் சொல்ல போனால் வெஸ்ட் பெங்கால், இந்த மேற்கு வங்க மாநிலத்தில் கூட 4 தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 15 தொகுதிகளை அதிகமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது போல ஆளுகின்ற பிஜேபி அரசு எல்லாம் அதிகமாகவும் எதிர்கட்சிகள் எல்லாம் குறைக்க வேண்டும் என்கின்ற இந்த போக்கு தான் என்னவென்று தெரியவில்லை. இது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சிகளையும் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 5ஆம் தேதி அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்த வரையில இது மறுசீரமைப்பு என்கின்ற பெயரில் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்தால் இதில் எந்த விதத்திலும் ரிசர்வ் தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது. மாறாக இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் சாதி கணக்கெடுப்பு அவசியம் என்று சொல்லுகின்ற போராடுகின்ற இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு செயல் தேவையில்லாதது. ஆகவே இன்னும் கூட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை ஏற்கனவே இருக்கின்ற புள்ளி விவரப்படி 19% என்று சொன்னால் இன்றைக்கு 23.5% மக்கள் தொகை இருக்கின்றது. ஆக நாடாளுமன்ற தொகுதியும் இன்னும் தனித்தொகுதிகள் 2 நாடாளுமன்ற கூட்ட வேண்டும். அதே போல சட்டமன்ற தொகுதிகளும் தனித்தொகுதியில் 12 தொகுதிகளை கூட்ட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இது போன்ற தொகுதிகளை குறைக்க வேண்டும், வட மாநிலங்களை அதிகப்படுத்த வேண்டும். ஆல் ஓவர் இந்தியா, ஒட்டுமொத்த அகில இந்தியாவிலும் 800க்கும் மேற்பட்ட தொகுதிகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் இது குறைப்பதற்கான எந்த முயற்சியும் மத்திய அரசு எடுத்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சேர்ந்து
அதை தடுப்பதற்கான வழிவகைகளை இறங்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சார், எந்த சமூகமா இருந்தாலும் கல்வி மற்றும் அதிகாரத்துல மேல வந்தாதான் அவங்களுடைய தலைமுறையே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கரை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில கட்சிகள் கூட்டணி சார்ந்த விஷயத்துல அதிகாரத்துக்கு வர்றதுக்கு மேலிடத்துக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சீட்டு விவகாரத்துல தேர்தல் சமயத்துல அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியை யாரு தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகளுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்து தான் அவங்க சீட்டு ஒதுக்குறாங்க. அதுல வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சி தலைமை கிட்ட கேட்டு வாங்குறது அவங்களுடைய தரம். தலித் மக்களுக்கு உங்களுடைய சார்பா எந்த அளவுக்கு சீட் இருந்தா பலமா இருக்கும் இந்த மாநிலத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தலித் கட்சிகள் இங்க பல கட்சிகளாக பிரிந்து இருந்தாலும் இன்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நான் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு வச்சுங்களேன், தேர்தல் வர நேரத்தில் கூட்டணிகள் எப்படி வேணாலும் மாறலாம், இருக்கிற சூழ்நிலை பொறுத்து தான். ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு 5 தொகுதிக்கு மேலே தான் நாங்கள் கேட்போம். கண்டிப்பாக வட மாவட்டங்களில் நாங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்காக அதாவது இது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மத்திய அரசு இந்த முறை வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்துடைய நிதியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்றது வந்து இது உண்மையாக இது ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம் தான். இது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் சின்ன சின்ன அமைப்புகளாக கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது யாருமே ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அது அவங்க விரும்பி படிக்க வேண்டிய பாடங்களை வந்து கட்டாயப்படுத்துறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதனால நிறைய எல்லாத்தையும் தெரியும், தனியார் பள்ளிகளில் மொழி இருக்கு, அதாவது ஹிந்தி, இங்கிலீஷு, நிறைய மொழிகள், அந்நிய மொழிகள் நிறைய இருக்குது. அதனால விரும்பி படிக்கிறது வேற, கட்டாயப்படுத்துறது வேற. அதனால அரசு கல்லூரிலாம் வந்து அதை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்றது தமிழக அரசு நினைக்கிறாங்க. தமிழக அரசு மட்டும் இல்லை, இங்க இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் அதை நினைக்கிறாங்க. அதனால இதை ஏத்துனா தான் நான் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுப்பேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். அதனால மத்திய அரசு உடனடியாக தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை உடனடியாக அவர்கள் கொடுக்க வேண்டும். இது அதாவது மக்களுடைய வளர்ச்சிக்காக நல்லதுக்காக நாங்கள் சொல்றோம், அதை நீங்க ஏத்துக்கணும் தான் சொன்னோமே தவிர திணிக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணாதான் நாங்கள் நிதி கொடுப்பது எந்த விதத்திலும் வந்து அது ஏற்புடையது அல்ல. இது மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யணும்.